முரளி டேட் 26/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்விதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியது. இந்த கல்வியை நீங்களும் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். கேள்வி: உலகினர் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் அளவு அப்படி என்ன ஞானம் அவர்களிடம் உள்ளது? பதில்: மாயாவனுடைய ஞானம். இதன் மூலம் விநாசம் ஏற்படுகிறது. சந்திரன் வரையில் செல்கிறார்கள். இந்த ஞானம் நிறைய இருக்கிறது. ஆனால் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் ஞானம் யாரிடமும் இல்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். அனைவரும் ஞானக்கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. நீங்கள் ஞானம் நிறைந்த குழந்தைகள், தெரிந்துள்ளீர்கள். அவர்களுடைய மூளையில் விநாசத்திற்கான சிந்தனைகள், உங்களுடைய புத்தியில் ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் இருக்கின்றன. ஓம் சாந்தி. பாபா இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கின்றார். சிவபாபா பிரம்மா பாபாவனுடைய உடல்ல இறங்கி நமக்கு புரிய வைக்கிறார். இதனை ஜீவன் உடல் என்று சொல்லப்படுகிறது. இவருக்குள் ஆத்மா இருக்கிறது. நான் கூட இவருக்குள் வந்து அமருகிறேன். சிவபாபா சொல்றார், நான் கூட இவருடைய உடல்ல பிரவேசமாகிறேன். இந்த நம்பிக்கை முதலில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல வராரு அப்படின்னு சொல்லி. இவர் மூத்த சகோதரன் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மா பாபாவை மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிச்சயம் குழந்தைகளுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் சிந்தனை செய்யுங்கள். பாபா இவருக்குள் வருகை புரிந்திருக்கிறார். சிவபாபா இவருக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த பாபா தானே சொல்கின்றார். சிவபாபா தானே சொல்றாரு, நான் இவருடைய அனைத்து பிறவிகளின் கடைசியில் வருகிறேன். பிரம்மா பாபாவனுடைய ரொம்ப பிறவியினுடைய கடைசியில தான் நான் இவருடைய உடல்ல வரேன். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களில் முதன்மையானது கீதா ஞானம். ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்ட வழி. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது ஒரு பகவானுடைய வழி. இந்த சிரேஷ்ட வழி மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். பாபா தானே கூறுகின்றார். சிவபாபா அவரே சொல்றாரு, நீங்கள் எப்பொழுது கீழான வழிப்படி நடந்து பத்தீத்தம் ஆகின்றீர்களோ அப்போது நான் வருகிறேன். மனிதனிலிருந்து தேவதையாகும் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும். விக்காரி மனிதனை தேவதை ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். சத்தியுகத்திலும் மனிதர்கள் தான் இருப்பார்கள், ஆனால் தெய்வீக குணங்கள் நிறைந்திருப்பார்கள். இப்பொழுது கலியுகத்தில் அசுர குணங்கள் உடையவர்கள். இது முழுவதுமாக மனித உலகமாக தான் இருக்கிறது. ஆனால் இது ஈஸ்வரிய புத்தி, அது அசுர புத்தி. இங்கே ஞானம், அங்கே பக்தி. ஞானம் மற்றும் பக்தி வெவ்வேறு. பக்தியினுடைய புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. ஞானத்தின் புத்தகம் ஒன்றுதான். ஞானக்கடல் ஒருவருடைய புத்தகம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஞானக்கடல் அப்படின்னா ஒருத்தர் தான். அப்போ அவருக்கு கூறக்கூடிய புத்தகமும் ஒண்ணுதான் இருக்கணும். அது எது? கீதை. யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை செய்கிறார்களோ இவர்களுடைய புத்தகம் ஒன்றுதான் இருக்கிறது. இதனை தர்மத்தின் புனித நூல் என்று கூறப்படுகிறது. முதல் தர்மத்தின் புனித நூல் கீதையாகும். முதலில் இருந்தது ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் அல்ல. கீதை மூலமாக இந்து தர்மம் ஸ்தாபனையானது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். கீதா ஞானத்தை கிருஷ்ணர் கூறியதாக சொல்கிறார்கள். எப்பொழுது கொடுத்தார் என்றால் பரம்பரையாக என்கின்றனர். எந்த ஒரு சாஸ்திரத்திலும் சிவபகவானுடைய மகாவாக்கியம் என்பதே இல்லை. இந்த கீதை ஞானத்தின் மூலமே மனிதனிலிருந்து தேவதையாகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை பாபா இப்பொழுது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனை தான் பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கீதையில் எழுதப்பட்டுள்ளது, காமம் என்பது மகா எதிரி. இந்த எதிரி தான் உங்களை தோல்வியடைய வைத்தான். பாபா இதன் மீது வெற்றியடைய வைத்து உலகத்தை வென்றவர் ஆக்குகின்றார். எல்லையற்ற தந்தை வந்து இவர் மூலமாக உங்களுக்கு கல்வியை கற்றுத் தருகின்றார்.
பிரம்மா பாபா மூலமாக நமக்கு இப்போ இந்த கல்வியை எல்லையில்லா தந்தை வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை ஆவார். பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கிறது. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம், பிரம்மாவின் தந்தை பெயர் என்ன என்று. அவர் குழப்பம் அடைவார்கள். நீங்க யாருக்கிட்டையாவது போய் பிரம்மாவனுடைய தந்தை யாரு, ஏன்னா படைத்தல் பிரம்மான்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த பிரம்மாவுக்கே தந்தை யாரு அப்படின்னு கேட்டா குழப்பம் அடைவாங்கங்கிறார் பாபா. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூவருக்கும் தந்தை யாராவது இருக்க வேண்டும் அல்லவா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூக்ஷ்மோதனத்தில் இருக்கும் தேவதைகள். இவர்களுக்கு மேலே இருப்பவர் சிவன். சிவபாபாவனுடைய குழந்தைகள் அனைவரும் ஆத்மாக்கள், அனைவரும் ஷரீரத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர் எப்போதும் நிராகார பரம்பிதா பரமாத்மாவாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள். ஆத்மாதான் பரம்பிதா என்று ஷரீரத்தின் மூலம் சொல்கிறது. அந்த ஆத்மாவுக்கு உடல் இல்லை. அந்த ஆத்மாதான் பிரம்மா பாபாவனுடைய உடல்ல இறங்கி நான் தான் சர்வசக்திவான், நான் தான் பரமாத்மா பரம்பிதா அப்படின்னு அந்த ஆத்மா யார் மூலமா சொல்றாரு? பிரம்மா பாபாவனுடைய உடல் மூலமா, அந்த வாய் மூலமா சொல்றாரு. எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. இதற்கு தான் சொல்லப்படுகிறது தந்தை மற்றும் அவரது ஆஸ்திக்கான கல்வி. யாரு கல்வியை கற்றுத் தருகிறார்கள்? கீதையின் ஞானத்தை யாரு கூறியது? கிருஷ்ணரை பகவான் என்று சொல்ல முடியாது. இவர் ஒரு ஷரீரதாரி. கிருஷ்ணர் வந்து அவருக்கு உடல் இருக்கு. மேலும் கிரீடதாரியாக இருக்கின்றார். சிவன் நிராகாரமானவர். அவருக்கு எந்த விதமான கிரீடமும் கிடையாது. அவரே ஞானக்கடல். பாபா விதை ரூபமான சைத்தன்யமாக இருக்கிறார். நீங்களும் கூட சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். முழு மரத்தின் முதல் இடை கடைசி ஞானத்தை தெரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தோட்டக்காரன் அல்ல, ஆனாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. விதை எப்படி போடப்படுகிறது, அதிலிருந்து மரம் எப்படி வெளிப்படுகிறது. அந்த மரம் ஜடமானது, இது சைத்தன்யமானது. ஆத்மாவை தான் சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கிறது. வேறு எந்த ஆத்மாவிலும் இந்த ஞானம் இருக்க முடியாது. எனவே பாபா மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். இது சைத்தன்யமான படைப்பு. அவை அனைத்தும் ஜடமான விதைகள். ஜடமான விதையில் ஞானம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இவர் சைத்தன்ய விதை. சிவபாபா வந்து சைத்தன்யமானவர். இவருக்குள் முழு உலகத்தின் ஞானம் இருக்கிறது. மரத்தின் உற்பத்தி, பாலனை, விநாசத்தின் முழு ஞானமும் அவரிடம் இருக்கிறது. இந்த மனித சிருஷ்டி மரம் வந்து இது எப்படி உற்பத்தி ஆகுது, இது எப்படி வளர்க்கப்படுது, இது எப்படி அழியுது அப்படிங்கிற முழு ஞானமும் அந்த சைத்தன்யமான விதை சிவபாபா கிட்ட தான் இருக்கு. பிறகு புது மரம் எப்படி உற்பத்தி ஆகுது, அழிஞ்சு திரும்ப எப்படி ஒரு புது மரம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது கூட அவர்கிட்ட தான் இருக்கு. இது குப்தமானது. உங்களுக்கு ஞானம் கூட குப்தமாக கிடைக்கிறது. பாபா கூட குப்தமாக வந்திருக்கிறார். அவருக்கு உடல் கிடையாது. சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து தான் இந்த ஞானத்தை சொல்றாரு. இது யாருக்காவது தெரியுமா? அதான் குப்தமா இருக்கு. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அனைவரும் பத்தித்தமாகிவிட்டனர். நல்லது. விதையிலிருந்து முதலில் வெளிப்பட்டவர் யார்? இந்த விதையிலிருந்து முதல்ல வெளிப்பட்ட அந்த இலை யார்? சத்திய யுகத்தின் முதல் இலை என்று கிருஷ்ணரை தான் சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணரை கூற முடியாது. புதிய இலை சிறியதாகவே இருக்கும், பிறகுதான் பெரியதாகின்றது. ஏன்னா லக்ஷ்மி நாராயணர் பெரியவர்கள் ஆயிடுறாங்க இல்லையா? கிருஷ்ணர் வந்து சிறிய வயசு. அப்போ இந்த விதையிலிருந்து முதல்ல வந்த இலை யாரு? கிருஷ்ணர் தான். எனவே இந்த இலைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. முதல்ல வந்த இலை கிருஷ்ணருக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. இது சைத்தன்யமாக இருக்கிறதல்லவா? மற்றவைகள் வெளிப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மகிமை குறைந்து கொண்டே வருகின்றது. மற்ற இலைகள் அப்புறம் வருது. வளர வர என்ன ஆகுது? எல்லாருடைய மகிமை குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்பொழுது நீங்கள் தேவதையாகின்றீர்கள். எனவே முக்கியமான விஷயம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இவர்களை போல ஆக வேண்டும். லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும்.
சித்திரங்கள் கூட இருக்கிறது. இந்த சித்திரங்கள் இல்லை என்றால் புத்தியில் ஞானம் எப்படி வரும்? இந்த சித்திரங்கள் மிகவும் காரியத்திற்கு பயன்படக்கூடியவை. பக்தி மார்க்கத்தில் இந்த சித்திரங்களுக்கு பூஜை நடைபெறுகின்றது. தேவதைகளுடைய சித்திரத்தை வச்சு பக்தியில பூஜை செய்யறாங்க. இவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற ஞானம் ஞான மார்க்கத்தில் இவர்கள் மூலம் கிடைக்கின்றது. ஆனா பக்தியில பூஜை மட்டும்தான் செய்யறாங்க. அவங்கள போல ஆகணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனா ஞானத்துலதான் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஞானம் ஞான மார்க்கத்துலதான் நமக்கு இங்க பாபா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அப்படி ஆக வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் யாரும் புரிந்து கொள்வதில்லை. கோயிலுக்கு போறாங்க, நாமளும் இந்த மாதிரி எப்படி ஆகிறது அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் எத்தனை கோவில்கள் கட்டி இருக்கிறார்கள். அனைத்தை காட்டிலும் அதிகமான கோவில் யாருக்கு இருக்கிறது? நிச்சயம் சிவபாபாவிற்கு தான் இருக்கும். பிறகுதான் படைப்புகளுக்கு இருக்கும். முதல் படைப்பு இந்த லக்ஷ்மி நாராயணன். எனவே சிவபாபாவிற்கு பிறகு இவர்களுக்கு தான் இருக்கும். அதனாலதான் நிறைய சிவன் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் யாருடைய கோவில் இருக்கு? விஷ்ணுனுடைய கோவில் இருக்கு. தாய்மார்கள் ஞானம் தருகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பூஜை இல்லை. அவர்கள் படிக்கின்றார்கள். உங்களுக்கு பூஜை இப்பொழுது நடைபெறாது. ஏன்னா நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இப்போ பூஜை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் படித்து படிப்பை முடித்து விடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பூஜை நடைபெறும். இப்ப நம்ம தேவதையா ஆகிறதுக்கு படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் முழுமையா தேவதை ஆகல. படிச்சு முடிச்ச உடனே தேவதை ஆயிடும் பொழுது நம்ம பூஜைக்குரியவர்கள் ஆயிடுறோம். இப்பொழுது நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். சத்திய யுகத்தில் பாபா கல்வி கற்றுத்தர வருவாரா என்ன? அங்கே இப்படிப்பட்ட கல்வி இருக்குமா? இந்த கல்வி பதீத்தமானவர்களை பாவனமாக்க கூடியது. நம்மை யார் அப்படி ஆக்குகின்றார்களோ அவர்களுக்கு பூஜை நடைபெறும். யாரு நம்மள அப்படி ஆக்குறா? சிவபாபா. பிறகு நமக்கு நம்பர்வார் பூஜை நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனாலதான் பக்தியில முதல்ல யாருக்கு பூஜை ஆரம்பமாகுது? சிவபாபாவுக்கு. அதுக்கப்புறம் தான் தேவதைகளுக்கு. பிறகு கீழே வர வர 5 தத்துவங்களை பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். 5 தத்துவங்களின் பூஜை என்றால் பதீத்த சரீரத்தினுடைய பூஜை ஆகும். இந்த முழு உலகத்திலும் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் ஞானம் இருக்கிறது. இந்த தேவதைகள் ராஜ்யத்தை எப்பொழுது அடைந்தார்கள்? இது யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்ற விஷயம் யார் புத்தியிலும் அமர முடியாது. எனவே இது பரம்பரையாக உள்ளது என்று கூறிவிடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், தேவத்தை தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்மத்தில் சென்று விட்டார்கள். யார் பாரதத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பத்தீத்தமான காரணத்தால் தேவதை என்று கூறுவது அழகானதாக இல்லை. ஆனால் மனிதர்களிடம் ஞானம் எங்கு இருக்கின்றது? தேவதையை காட்டிலும் உயர்ந்த பட்டத்தை தன் மீது வைத்துக் கொள்கிறார்கள். பாவனமான தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள், தலை வணங்குகின்றார்கள். ஆனால் தன்னை பத்தீத்தமானவர் என்று புரிந்து கொள்கிறார்களா என்ன? அப்படி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? குறிப்பாக பாரதத்தில் கன்னிகைகளை எவ்வளவு வணங்குகிறார்கள். குமாரர்களுக்கு அவ்வளவு நடைபெறுவது இல்லை. ஆண்களை காட்டிலும் பெண்களை தான் அதிகமாக வணங்குகின்றனர். பெண் தேவதைகள் தானே நிறைய பேர் இருக்காங்க. ஏனென்றால் இந்த நேரம் ஞான அமிர்தம் இந்த தாய்மார்களுக்கு தான் கிடைக்கிறது. பாபா இவருக்குள் பிரவேசமாகின்றார். இதை கூட புரிந்திருக்கிறீர்கள். இவர் பிரம்மா பாபா ஞானத்தினுடைய மிகப்பெரிய நதியாக இருக்கிறார். ஞான நதியாக இருக்கின்றார், ஆணாகவும் இருக்கின்றார். பிரம்மபுத்திரா நதி மிகப்பெரிய நதியாகவும் இருக்கிறது. அது கல்கத்தாவில் கடலில் சென்று கலக்கிறது. மேலா மகாமகம் கூட அங்குதான் கொண்டாடுகிறார்கள். இது ஆத்மா பரமாத்மாவின் மேலா என்பது, சந்திப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. அது தண்ணீர் நதி. அதற்கு பெயர் பிரம்மபுத்திரா என்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று நினைக்கிறார்கள். எனவே பிரம்மபுத்திராவை பாவனமானது என்று நினைக்கிறார்கள். பதீத்த பாவனன் என்று கங்கையை கூற முடியாது. இங்கு கடல் மற்றும் பிரம்மா நதியினுடைய மேலா நடக்கிறது.
சிவபாபா கடலா இருக்காரு, பிரம்மா பாபா நதியா இருக்காரு. இந்த மேளா தான் இங்க நடைபெறுகிறது. அவர் பெண் அல்ல, பிரம்மா பாபா வந்து ஆணாக இருக்காரு. இவர் மூலம் தத்தெடுப்பு நடக்கிறது. பிரம்மா பாபாவுடைய உடல்ல இறங்கிதான் சிவபாபா நம்ம எல்லாரையுமே தத்தெடுக்கிறாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம். பிறகு இது மறைந்துவிடும். பிறகு மனிதர்கள் இதன் ஆதாரத்தில் சாஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள். இப்ப பாபா வந்து பிரம்மா பாபா மூலமா இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்துல இப்ப சொன்னதை வச்சுதான் என்ன பண்றோம், நாம சாஸ்திரங்களை உருவாக்குறோம். முதலில் கைகளால் எழுதப்பட்ட சாஸ்திரம் இருந்தது. பிறகு பெரிய பெரிய கனமான புத்தகங்களை அச்சடித்துள்ளார்கள். சமஸ்கிருதத்தில் ஸ்லோகன் முதலில் இருக்கவில்லை. இது மிக சகஜமான விஷயம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஸ்லோகனை எல்லாம் உருவாக்கி இருக்காங்கிறார் பாபா. நான் இவர் மூலம் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன். பிறகு இந்த உலகமே முடிந்து விடுகிறது. ராஜயோகம் கத்து முழுமை ஆயிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் கலியுகம் வந்து இருக்காது. சாஸ்திரங்கள் எதுவுமே இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் உருவாக்கப்படுகிறது. திரும்ப எப்ப பக்தி மார்க்கம் வருதோ அப்பதான் திரும்பவும் இந்த சாஸ்திரம் எல்லாம் உருவாக்கப்படுது. இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பரம்பரையாக இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். இதனை தான் சொல்லப்படுகிறது அஞ்ஞான இருள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கல்வியை கற்றுத் தருகிறார். இதன் மூலம் நீங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் பவித்திரமான இல்லற மார்க்கம் இருந்தது. கலியுகத்தில் அனைவரும் அப்பவித்திர இல்லற மார்க்கத்தினர். இது கூட நாடகம். பிறகுதான் துறவர மார்க்கம் வருகிறது. இதனை தான் சந்நியாச தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. காட்டில் சென்று இருக்கிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். இந்த பழைய உலகத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்கு செல்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது பாபாவிடமிருந்து ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருப்பதால் நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர் ஆகியிருக்கிறீர்கள். இதனை விட அதிக ஞானம் வேறு எதுவுமே இல்லை. அங்கு இருப்பது மாயாவனுடைய ஞானம். இதனால் விநாசம்தான் ஏற்படுகிறது. அவர்கள் சந்திரன் வரைக்கும் சென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எதுவுமே புதித விஷயம் அல்ல. அவங்களுக்கு சந்திரன் வரைக்கும் போறாங்க. ஏதாவது பிளாட் இருக்குமா, உலகம் இருக்குமான்னு தேடுறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே புதிய விஷயம் அல்ல. இது அனைத்தும் மாயாவனுடைய பகட்டு. மிகவும் ஷோ செய்கிறார்கள். ஏதாவது அதிசயம் செய்து காட்ட மிகவும் ஆழத்தில் செல்கிறார்கள். ஏதாவது செஞ்சு காட்டணும், ஏதாவது அதிசயத்தை காட்டணும், பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, போறாங்கிறாரு. மிகவும் அதிசயம் செய்த பிறகு மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுடைய புத்தியில் விநாசத்திற்கான சிந்தனை தான் வருகிறது. என்னென்ன உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதன் மூலம்தான் விநாசம் ஏற்படும் என்பது உருவாக்குபவர்களுக்கு தெரியும். ஒத்திகை கூட பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 2 பூனைகள் வெண்ணைக்கு சண்டை போட்டன. இடையே 3வது குரங்கு வந்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். கதை மிகவும் சிறியதுதான், ஆனால் விளையாட்டு எவ்வளவு பெரியது. இவர்கள் பெயர்தான் வெளிப்படுகிறது. இவர்கள் மூலம்தான் விநாசம் என்பது பதிவானது. யாராவது நிமித்தம் ஆகின்றார்கள் அல்லவா? சொர்க்கம் இருந்தது, ஆனால் அதில் நாம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் கூட இல்லை, ஆனால் கிறிஸ்துவர்களின் புத்தியில் நன்றாக உள்ளது. தேவி தேவதா தர்மம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்று பாரதவாசிகள் கூறுகிறார்கள் என்றால் அறிவீனம் அல்லவா? பாபா பாரத தேசத்தில் தான் வருகிறார். யார் மகான் அறிவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை மகான் புத்திசாலி ஆக்குகின்றார். பிறகும் கூட நினைவிருக்க வேண்டும், பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்களேயானால் நீங்கள் தங்க பாத்திரம் ஆகி விடுவீர்கள். தாரணையும் நன்றாக இருக்கும். நினைவு யாத்திரையின் மூலம் பாவங்கள் அழிகின்றன. முரளி கேட்கவில்லை என்றால் ஞானம் மாயமாக மறைந்து விடும். பாபா கருணை நிறைந்தவராக இருப்பதால் பரப்பதற்கான யுக்தியை தருகின்றார். கடைசி வரையில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லது, இன்று போக், வியாழக்கிழமை போக வைக்கக்கூடிய நாள். போக வைத்துவிட்டு விரைவில் வந்து விடவும். டிரான்ஸ்ல போயிட்டு போக வச்சுட்டு சீக்கிரமா வந்துடுங்க அப்படிங்கிறார் பாபா.
வைகுண்டத்தில் சென்று சாட்சாத்காரம் பார்ப்பது அனைத்தும் வீணானது. இதில் மிகவும் கூர்மையான புத்தி வேண்டும். பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று இந்த ரதத்தின் மூலம் கூறுகின்றார். நான் தான் பத்தீத்த பாவனன், உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். உன்னுடனே சாப்பிடுவேன், உன்னுடைய அமருவேன் என்று சொல்வது இந்த உலகத்திற்காக தான். அது மேலே எப்படி நடக்கும்? பாபா நான் உங்க கூடவே உட்காருவேன், உங்க கூடவே வேலை செய்வேன், உங்க கூடவே தூங்குவேன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல தான். அது மேல டிரான்ஸ்ல எல்லாம் போய் நீங்க செய்ய முடியாதுங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட மிகச் செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, பாபா இந்த தாத்தாவினுள் பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசமாகி நம்மை மனிதனிலிருந்து தேவதை, அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆக்குவதற்காக கீத ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு, இந்த நம்பிக்கையோடு சிந்திக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்ட குணவான் ஆக வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும். புத்தியை ஞானம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக முரளியை அவசியம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். வரதானம். தனது பதவியின் நினைவின் மூலம் மாயா மீது வெற்றியடையக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. தனது பதவியின் நினைவின் மூலம் மாயா மீது வெற்றியடையக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம். எப்படி ஸ்தூல பதவியில் இருப்பவர்கள் தனது நிலையை ஒருபொழுதும் மறப்பதில்லை. உங்களின் நிலை மாஸ்டர் சர்வசக்திவான். இதை சதா நினைவில் வையுங்கள் மற்றும் தினமும் அமர்ந்த வேளையில் இந்த நினைவை வெளிக்கொணருங்கள், ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போது நிரந்தர யோகியாகிவிடலாம். மேலும் முழு நாளும் அதற்கான சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு அருகில் மாயா வரவே முடியாது. எப்பொழுது நீங்கள் தனது நினைவின் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுது மாயா எறும்பை வெல்வது எளிதாகிவிடும். ஸ்லோகன். ஆத்மா என்ற புருஷனை, ஆத்மா அப்படிங்கிறது ஆண்பால் இல்லையா, அதனால புருஷ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா என்ற புருஷை சிரேஷ்டமாக ஆக்குபவரே சத்தியமான புருஷார்த்தி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.